ஹலோ மோட்டோ ஃபார்ம். நம்ம ஒரு மோட்டோகாஸ்ட் எபிசோடில் வந்திருக்கோம். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், மோட்டோகாஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய கெஸ்ட் கூட வந்து எபிசோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஹியூண்டையோட சீஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃபீஸர் மிஸ்டர் கோபால் சார் நம்ம கூட. சார் வணக்கம். வணக்கம். நாங்கள் வந்து ரான் ஆஃப் கட்சில், லிட்டில் ரான் ஆஃப் கட்சில் இருக்கிறோம். வெயில் நேராக மேலே இருக்குது, அதனால தான் நான் கூலர்ஸ் போட்டிருக்கிறேன். ஏன்னா கண் ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. குவிக்காக வந்து சார்கிட்ட சாரோட கெரியர் ஸ்டார்ட் ஆனதை பற்றி, இண்டஸ்ட்ரியோட சேஞ்சஸ், இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார், உங்களை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோவில் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது இப்போ ஹியூண்டை இந்தியாவுக்குள்ளே 97 வந்த பீரியட்லேருந்து நீங்கள் ஹியூண்டைக்கு முன்னாடி எப்படி ஹியூண்டை கனெக்ட் ஆனதை எனக்கு ஒரு கனெக்ட் பண்ணி சொல்லுங்கள் சார். சரி, ஹுண்டாயில் வந்து நான் செப்டம்பர் 97 ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து மாருதி உத்யோக் லிமிடெட் குர்காவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 10 மந்த்ஸ் அதுக்கு முன்னாடி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் திருச்சியில் கொஞ்ச நாள் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஹுண்டாய் வந்ததுக்கப்புறமா வந்து நிறைய புதிய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. ஒன்று வந்து நம்ம நேட்டிவ் பிளேஸில் ஒர்க் பண்ணுறோம், சென்னையில் ஒர்க் பண்ணுறோம், அது பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அதே சமயத்தில் ஹுண்டாயில் வந்து சேர்ந்தபோது நிறைய ப்ராசஸ், நிறைய புது டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. கடந்த 27 வருஷமே 97 இன்னி வரைக்குமே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் என்ன டெவலப் பண்ணுறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக தான் எனக்கு இருக்குது. அதனால தான் வந்து என்னால் படிப்படியாக வந்து இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது. சார், ஆக்சுவலி இப்போ எப்படின்னா, நான் மாருதி டேஸுக்கு முன்னாடி உங்களுடைய டீனேஜுக்குள்ளே வர்றேன். எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி இந்த நம்ம கண்டென்ட் பார்க்குறதுல நிறைய பீப்புளுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேலைக்கு போகணும், இண்டஸ்ட்ரியில் அதாவது இந்த மாதிரி பிளான்டில் வேலைக்கு வரணும், இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு லெவலுக்கு வரணும்னு ஆசை இருக்கும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு டார்கெட் செட் பண்ணி படித்த பர்சனா, நீங்கள் என்ஜினியரிங்கை வந்து எப்படி இது பண்ணீங்க? சரி, ஆக்சுவலாக சொல்ல பண்ண பார்த்திங்கன்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் ஆம்பிஷன் கிடையாது. அந்த சின்ன வயசில் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி எந்தவித ஆம்பிஷனுக்கு உண்மையாக இருந்ததில்லை. ஆனால் நம்ம படிக்கும் பொழுது மிக சிறப்பாக படிக்கணும், கிளாஸில் நல்லா ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாட் எப்பவுமே இருந்தது. அதனால் படிக்கிறதுல வந்து முழுசாக நான் கவனம் கொடுத்தேன். வேறு எந்தவித டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதனாலும் சரி, படிப்பு மட்டுமே நம்ம வந்து முழுசாக கவனப்படுத்துவது. குறிப்பாக வந்து கிளாஸில் நல்லா கரெக்டாக கவனித்து எல்லா டெஸ்ட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணி, அப்போவே நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் ஒரு நம்பர் 3rd ரேங்க்குள்ளே தான் வருவேன். ஸோ அதனால் வந்து படிப்பில் முழுசாக கவனம் இருக்குது. அதை எந்த வேலை கொடுத்தாலும் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு ஐ ஜாயின் டிப்ளமா. என்னுடைய மார்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 88% இருந்தது. ஸோ நான் டிப்ளமா வந்தோன்னே அதுலேயும் நான் காலேஜில் வந்து நம்பர் 2. ஓகே. எங்கள் பிரான்ச்சில் நம்பர் 1 அந்த ரேங்க்னால எனக்கு பிஹெச்சி ஒரு ட்ரெயினியாக கிடைக்கிது. பிரான்ச் வந்து மெக்கானிக்கல். அதனால் எனக்கு பிஹெச்சியில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ பிஹெச்சியில் வந்து நான் ஒரு ட்ரெயினியாக ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு 5 மாதம் ரெகுலராக ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எல்லா விதமான சப்ஜெக்ட்லேயும் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸில் கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அடித்தளம் கொடுத்துச்சு. அப்போ இருக்கும்போதே நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் பொழுது எனக்கு மாருதியில் அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி மாருதியில் எனக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. ஸோ மாருதியில் இருக்கும் பொழுது ப்ரொடக்ஷனில் பர்டிகுலர்லி ஸ்டாம்பிங் ஷாப்பில் வந்து வேலை பார்க்கும்போது டைஸு, ப்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் குவாலிட்டி ப்ராப்ளம்ஸு எல்லாம் தெரிஞ்சுது. மாருதியில் இருக்கும்போது நான் ஜப்பானில் ஒரு 3 மந்த்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜப்பானில் வந்து கொசாய், அப்புறம் அவங்க ஹெட் ஆஃபீஸில் வந்து ஒரு மொத்தம் 3 மாதம் ஒர்க் பண்ணதுனால அங்கே எப்படி ஒர்க்கிங் கல்ச்சர், அங்கே என்ன ஒர்க்கிங் மெத்தட்லாம் நல்லா தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற வேலையும் இல்லை நம்ம படிக்கிறதும் சிறப்பாக பண்ணாலே நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய அந்த ஒரு விஷயம் பண்ணுறதை நம்ம பர்ஃபெக்டாக, அது நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே அந்த விஷயத்த சொன்னீங்க. நான் பண்ணுறதை வந்து ஆம்பிஷன்னு சொல்லி நம்ம செட் பண்ணாட்டி கூட பண்ணதை பர்ஃபெக்டாக பண்ணோன்னு சொல்லி. சரி, இதை தான் நான் வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மாருதியிலேருந்து ஹியூண்டைக்குள்ளே வரும்போது, ஹியூண்டை ஆஸ் அ பிராண்ட் வந்து ஒரு குளோபல் பிராண்டாக அன்றைக்கி உள்ள வந்து, மாருதி வந்து சுசுக்கியோட ரூட்ஸ் இருந்தாலும் ஒரு இந்தியனைஸ்டு பிராண்டாக இருந்தது. அந்த ஒர்க் கல்ச்சரில் டிஃப்ரென்சஸ் இருந்ததா? ஒர்க் கல்ச்சர் பொதுவாக பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக எண்ட் ரிசல்ட் எல்லாமே சேம் தான். அது பாடி ஷாப் இருந்தாலும் சரி, ப்ரெஷ் ஷாப்பில் இருந்தாலும் சரி,
ஸோ ப்ரொடக்டிவிட்டியும் சரி குவாலிட்டியும் சரியும் எல்லோரும் எய்ம் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது அதனால் ஒர்க் கல்ச்சரில் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியல. மேபி ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மெத்தடாலஜி வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா எல்லாரும் நோக்கி போகிறது வந்து ஒரே ரிசல்ட் தான். ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் ஒரு புது புது டெக்னாலஜிகள் தெரிய ஆரம்பிச்சிது எனக்கு. அது ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோஸ் இருக்கட்டும், ரோபோவுடைய டீச்சிங்காக இருக்கட்டும், இல்லை டைமெண்டரில் வந்து குரோம் பிளேட்டிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே. ஆமாம். ரெண்டாவது நான் ஹுண்டாயில் இருக்கும்பொழுது ஒரு இன்சார்ஜாக வந்தபோது ரைட் ஃப்ரம் ரெக்ரூட்மெண்ட்டு, அப்புறம் வந்து அவங்களுடைய ட்ரைனிங் பண்ணுறது, அப்புறம் அவங்கள டெவலப் பண்ணுறது, அப்புறம் ஓவராலாக எப்படி பட்ஜெட்குள்ளார அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் கேபிட்டல் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ், கொஞ்சம் ப்ராஜெக்ட் கோஆர்டினேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால அதுவும் எல்லாருடைய சப்போர்ட்னால தான். ஸோ என்னுடைய வெற்றின்னு சொன்னிங்கன்னா தனிப்பட்ட வெற்றி என்றைக்குமே கிடையாது. இந்த 27 வருஷத்தில் நான் போகிற எல்லா இடத்துலையுமே அங்கே இருக்கிற அந்த டீம் மெம்பர்ஸுடைய முழு சப்போர்ட்னால தான் வந்து எல்லா விதமான வெற்றியும் அடைஞ்சிருக்கோம் நாங்கள். அது ஒரு குரூப் எஃபர்ட்டாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம். சார், இப்போது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஹியூண்டாயில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அந்த ஏஜில் 27 இயர்ஸ் முன்னாடி? நான் வந்து ப்ரெஷ் ஷாப், அந்த ஸ்டாம்பிங், அதாவது பாடி பேனல்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து ஐ வாஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகே. அந்த லேடரை சொல்லலாமா நீங்கள் ஸ்டெப்? ஐ மீன் ஐ வாஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் தென் ஐ வாஸ் மேட் அஸ் இன்சார்ஜ் ஆஃப் ப்ரெஷ் ஷாப். அப்புறமா வந்து ப்ரெஸ் அண்ட் பாடி 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து பார்த்தேன். அப்போ ஐ வாஸ் ஹெச்ஓடி ஃபார் போத் டிபார்ட்மெண்ட். தென் அப்புறம் வந்து நான் அசம்பிளிக்கு போனேன். அசம்பிளியில் ஐ வாஸ் ஹெச்ஓடி. தென் அப்புறமா வந்து நான் பிளான்ட் டு ஹெச்ஓடியாக போனேன். கம்ப்ளீட் பிளான்ட் ஹெட்டாக போனேன். அப்புறம் இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் என்டையர் பவர் ட்ரெயின் யூனிட்டுக்கு ஐ பிகேம் ஹெட் ஆஃப் தி யூனிட். அப்புறமா தென் ஐ பிகேம் அஸ் அ ப்ரொடக்ஷன் ஹெட். ஓகே. தென் கடந்த 2 வருஷமாக ஐ பிகேம் தி ஹெட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், இது ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, சப்ளை செயின் எல்லாம் சேர்த்து பார்த்துக்கிறேன். சார், இதில் நீங்கள் அந்த லேடர் படிப்படியாக வந்திருக்கீங்க இல்லையா? இதில் நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது சொன்ன அந்த விஷயத்தை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நேர்த்தியாக பண்ணணும், பெர்ஃபெக்டாக பண்ணணும் உள்ளதில். இதில் அந்த எஃபர்ட் வந்து ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா? ஐ வுட் சே ஸ்மார்ட் ஒர்க் தான். சரி, நம்ம வந்து மற்றவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்ககிட்டருந்து நம்ம எப்படி நம்மளை வேறுபடுத்திக்கிறோம், நம்ம எப்படி வந்து ஒரு சொல்யூஷன் கரெக்டாக கொடுக்குறோம், நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கிறோம், அதுதான் வந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டும். எப்பவுமே ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருக்கோம் அப்படின்னா எல்லாரையும் நம்ம பார்ப்பாங்க. 360 டிகிரி மக்கள் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம வந்து சொன்னால் மட்டும் போகாது. நம்ம வந்து அதுக்கான ஒரு நம்மக்கிட்ட அது இந்த பண்பு இருக்கா, அந்த கம்பீட்டன்சி இருக்கான்னு நம்ம பார்க்கும்பொழுது எப்போவுமே நீங்கள் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்கணும். அதாவது எல்லோரும் நம்மளை லீடர்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க நம்மகிட்ட வரும்போது நம்ம சரியான முறையில் சொல்யூஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம தொடர்ச்சியாக ஒரு லைஃப் டைம் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கணும். ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக மெனக்கடணும். அந்த மெனக்கடல் ரொம்ப முக்கியம். அது நான் என்ன சொல்கிறேன்னா, தெய்வத்தால் ஆகாதின்னும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீங்கள் மெனக்கடுறதோ இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு எஃபர்ட் போடுறதோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு சரியான நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களால் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சரியான முடிவு எடுப்பீங்க. மக்கள் வந்து உங்கள் டீம் வந்து உங்களை சரியானபடி அக்செப்ட் பண்ணாங்க தான் அவங்களுடைய ஒரு வாலண்ட்ரி கோஆப்ரேஷன், வாலண்ட்ரி சப்போர்ட் கிடைக்கும். சும்மா நம்ம பதவி மட்டும் இருந்தால் நம்மளால் ஒரு டீமை வந்து நம்மளால் அதிகாரத்தினால என்றைக்குமே பண்ண முடியாது. அதாவது நம்முடைய லீடரை வந்து நம்மளை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு, நம்மளை டெவலப் பண்ணுறாரு, அவர் நமக்கானவர் அப்படிங்கிற ஒரு பாண்டு கண்டிப்பாக இருக்கணும். இப்போது இன்றைக்கி இந்த 27 வருஷத்தில் நான் அந்த கம்பெனியில் ஏன் தொடர்ச்சியாக இருக்கேன் அப்படின்னா, முக்கியமான விஷயம் வந்து எனக்கும் என்னோடய டீமுக்குள்ளே, குறிப்பாக வந்து நம்முடைய ஆப்ரேட்டர்ஸுக்கும் ஒரு பாண்டு இருக்குது. இவர் வந்து என்னால் கவனிச்சுப்பார் அப்படிங்கிற ஒரு பாண்டு இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணால் தான் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் கூட அவர் வந்து வாலண்டியர் நம்மகிட்ட சொல்லுவார். இல்லை அவருக்கு ஒரு நல்ல யோசனை வந்து நம்மகிட்ட சொல்லுவார். நமக்கும் அவங்களுக்கு ஒரு 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 கம்ஃபர்ட் கொடுக்கணும். ஒரு ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கணும்.
ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஸோ அது அந்த டீம் வந்து மிக சிறந்த டீம் இருக்கிறதுனால தான், ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம 12 மணி நேரம் வந்து இருக்கிறோம் இங்கே. அதுதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பீப்புளை கரெக்டாக வந்து நம்ம கொண்டு போகிறது, அவங்கள கவனிச்சுக்கிறது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கள், அது குவாலிட்டி ப்ராப்ளம் தான் சரி, இல்லை வேறு எதாவது விஷயங்களாக இருந்தாலும் சரி, பல பிரெயின்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதை கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ண முடியுங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்கள் ஆகிருக்கு. சப்போஸ் ஒரு ஏதாவது இஷ்யூ வந்தபோது மக்கள் சரியானபடி வந்து அவங்க யோசனைகளை சொல்லி நம்மளெல்லாம் பேசி கரெக்டாக வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆமாம் சார். அதில் நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்ச கொஸ்டினை நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க. அதாவது கண்டினியூஸாக நம்ம பிராண்ட் சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த மோட்டிவேஷன் நீங்கள் சொன்னீங்க. சரி, இப்போது நான் பேசிக்கலி ஒரு ஆட்டோமொபைல் என்னோடய கெரியரை பில்ட் பண்ணணும்னு நினச்சாலும், ஆனால் வந்து அது நடக்கலை. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தேன், மீடியாவுக்குள்ளே வந்தேன். அதில் நிறைவேறாத ஆசையை வந்து நான் இதில் வந்து இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் கார்ஸ் ஓட்டுறோம். இது பர்சன் டர்ன்ட் இன்டு ப்ரொஃபஷன் சொல்ல முடியும். இப்போது ப்ரொஃபஷனாக இந்த இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது நான் இப்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருந்தேன், எனக்கு 40 வயசு ஆகுது. நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது, இப்போ நான் பிளான்ட் பேஸில் கேட்குறேன், ஒரு ஆட்டோமொபைல் பிளான்ட்டில். அது லைஃப் வந்து அவ்வளோ ஈஸியராக இருக்குமா, சேலஞ்சிங்காக இருக்குமா, இல்லை உண்மையிலே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குது? இப்போ என்னை பற்றி கேட்டிங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 37-38 வருஷம் ஆச்சு. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது என்னுடைய லிமிட்டை டெஸ்ட் பண்ணாத வரைக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்காத வரைக்கும் இது கம்ஃபர்ட் தான் நான் சொல்லுவேன். பட் இது மற்றவங்களுக்கு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கான்னு அது எனக்கு தெரியாது. அதுக்கு காரணம் என்னென்னா வந்து நான் அந்த மாதிரி என்னை அலைன் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போனால் நம்ம அந்த லெவலுக்கு சரியானபடி நம்மளை தயார்படுத்திக்கிட்டோமா, அது ரொம்ப முக்கியம். அதான் பாயிண்ட் அதில். ஸோ இது நம்ம வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிக்கணும், நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அது படிக்கிட்டே இருக்கணும். அது நான் என்ன சொல்லுவேன், 4 விஷயங்கள் முக்கியமாக சொல்லுவேன். ஒன்று வந்து உங்களுடைய டொமைன் எக்ஸ்பர்டைஸ். நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால், இல்லை ஒரு சர்ஜனாக இருந்தால், புதுசாக எண்ணங்கள் வருதோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது இந்த லேர்னிங் நல்லாவே எடுத்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும், சரியானபடி சொல்ல முடியும். தவறாக நீங்கள் எதாவது சொல்லிட்டேன்னா அப்புறம் வந்து உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் போயிடும். ஆமாம். ரெண்டாவது வந்து இந்த கமர்ஷியல் அண்ட் ஃபைனான்ஷியல் திங்ஸ். அது ஒரு ப்ராஜெக்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் பட்ஜெட் எப்படி பண்ணுறது, அப்புறம் ROI பார்க்குறது, ஃபினான்ஸ் ரிலேட்டட். மூணாவது வந்து எக்கனாமிக்கல்ஸ், நாட்டில் என்னென்ன பிஸ்னஸ் எப்படி போகுது, அது எந்த வகையான மார்க்கெட் எப்படி போகுது, எந்த வகையான மாற்றத்தை உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். அது உங்கள் பர்சனல் குவாலிட்டிஸாக இருக்கலாம், உங்கள் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மற்றவங்களுடைய கூட நீங்கள் பழகிற அணுகுமுறையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அடுத்தவங்களை டெவலப் பண்ணுறதா இருக்கலாம். அதாவது தட் ரியலி மேக்ஸ் யூ. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த 4 குவாலிட்டியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து அது நீங்கள் எந்த லெவலில் வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேட்டராக இருக்கலாம், இல்லை சூப்பர்வைசராக இருக்கலாம், மேனேஜராக கூட இருக்கலாம், இல்லை MD கூட இருக்கலாம். அந்த லெவலில் நீங்கள் பெஸ்ட்டாக அப்படின்னு தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ சம்பளம், பதவி, ப்ரமோஷன்லாம் கிடைச்சாலும் நீங்கள் ஒரு பதவியில் இருக்கும் பொழுது அந்த பதவியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய பிராண்ட், உங்களுடைய இமேஜ் வந்து நிலைநிறுத்தப்படுகிறது. சப்போஸ் அதில் நீங்கள் சரியானபடி செயல்படலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ லூஸ் யுவர் வேல்யூ. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரே ஃபோக்கஸ் தான். அதுக்கு ஆன்சர் என்னென்னா நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் சார். நீங்கள் கொடுத்ததில் இப்போ நம்ம வந்து டிஜிட்டலாக இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். AI இருக்குது, ChatGPTன்னு எல்லாருமே டிஜிட்டல் டிபெண்டன்ஸில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் செல்ஃப் டெவலப்மெண்ட், அந்த பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடியது செல்ஃபாக க்ரோ ஆகிறத வந்து நிறைய பேர் இன்றைக்கி மிஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் எது படித்தாலுமே அது சரியாக படிங்க, அதில் மிகச்சிறந்த விலங்கு. அப்புறம் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிங்க. அது வந்து சப்போஸ் நீங்கள் அது உங்கள் ஹெல்த் ஆகட்டும் சரி, அதாவது நமக்கு ஏதாவது ஒரு இலக்கு அடையணும்னா நமக்கு வந்து எனர்ஜி, ஃபோக்கஸ் ரொம்ப தேவை. ஒரு இலக்கில் ஃபோக்கஸ் கண்டிப்பாக இருக்கணும்.
ரெண்டாவது எனர்ஜி தேவை. அதுக்கு ஃபிசிக்கல் எனர்ஜியோ மென்டல் எனர்ஜியோ. சப்போஸ் ஃபிசிக்கலாகவும் நம்ம கொஞ்சம் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதுவும் ப்ராப்ளம். இல்லை மைண்டும் நமக்கு சரியில்லை, வேறு ஏதாவது இஷ்யூஸ்னால நம்ம டைவெர்ட் ஆகுது, இல்லை வருத்தப்படுறோம் அப்படின்னு அதுவும் பாதிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் அத்லெட். ஸோ நமக்கு ரிசல்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜியை ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு துறையில் வந்துட்டிங்கன்னா எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் விராட் கோலியாக இருந்தாலும் தோனியாக இருந்தாலும் போய் இறங்கினோன்னா எல்லா பாலும் நான் 6 அடிக்கணும்னா எல்லோரும் எதிர்பார்க்குறேன். அப்போது நமக்கு வந்து நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்து எதிர்பார்க்குறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கீழே இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவர் சரியாக வேலை பார்ப்பார், இவர் சிறப்பான யோசனை சொல்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்முடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜியை நம்ம கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இரண்டாவது அதுக்கு ஏற்றாப்புல நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். இது பண்ணால் மட்டும்தான் நம்மளும் கரெக்டாக போகலாம், நமக்கு ஒரு சில சங்கடங்கள் வராது. எப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை சரியாக பண்ணலையோ அப்போ வந்து என்னென்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அப்போ வந்து அது என்ன தான் கஷ்டமான விஷயம் இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வராது. நமக்கு எப்போ வந்து ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளால் முடியாது நம்ம மனசுக்கு படுதோ அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் வந்துடும். இன்னொன்று சொல்லுவாங்க, நம்மளோட லிமிட் என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் வாட் யூ கேன் டூ, இட் இஸ் வாட் யூ திங்க் யூ கேன் டூ. இட் இஸ் வாட் யூ திங்க் யூ கேன் டூ. ஸோ நம்ம லிமிட் என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் வாட் யூ கேன் டூ, இட் இஸ் வாட் யூ திங்க் யூ கேன் டூ. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லிமிட்டு. சூப்பர். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போக போக நமக்கு வந்து நம்முடைய பொட்டென்ஷியல், அது ப்ரொஃபஷனலாகவும் சரி இல்லை பர்சனலாகவும் சரி, அது மேலே போகும். மேலே போகும்போது நம்ம பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியும். அப்போ சின்ன சின்னதாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணி தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் நமக்கு ஒரு நாளைக்கு பெருசான இலக்கை நம்ம அடைய முடியும். இப்போது நீங்கள் வந்ததுக்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஆட்டோமேஷன் இதில் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும், அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக அது டெக்னாலஜியும் சரி, புது அப்கிரேடேஷனும் சரி, ஒவ்வொரு துறையிலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அது இப்போ ஸ்டாம்பிங்லையும் சரி, வெல்டிங், பெயிண்டிங், அசம்பிளி இல்லை இன்ஜினியரிங் சரி, டெக்னாலஜி மூலமாக குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, டவுன் டைம் கம்மியாக இருக்குது, கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. அதனால் ஆப்ரேட்டருக்கு ஃபெட்டிக் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு காலத்தில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து அதை வந்து ஒரு சுலபமாக வந்து தவிர்க்கக்கூடிய அளவுக்கு சொல்யூஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அதனால் என்னென்னா இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அது ஒரு பெரிய வாய்ப்பு தான். ஸோ அதனால் டெக்னாலஜி மூலமாக நமக்கு நிறைய வசதிகள் தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. சூப்பர் சார். இப்போது பார்த்துட்ருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லலான்னு நினைக்கிறீங்க? பொதுவாக என்னென்னா, நீ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புக்கு அந்த புக்கு தான். ஃபஸ்ட்டு அந்த புக்கில் இருக்கிறத நீங்கள் முழுசாக புரிஞ்சு நல்லா படிக்கணும். அது புரிஞ்சு படிக்கிறதுக்கு முதல் வந்து கிளாஸை கரெக்டாக அட்டெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து நீங்களாக படிக்கிறதோ இல்லை வந்து மற்றவங்க மூலமாக சேர்ந்து படிக்கிறது பார்த்திங்கன்னா, சப்போஸ் ஒரு 1 hour சேர்ந்து படிக்கிறீங்க நீங்களாக படிக்கிறதும், ஆனால் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் அது ரொம்ப ஒரு 15-20 நிமிஷத்தில் அது கவனிச்சிடலாம். அண்டு அது ரொம்ப சுலபமாக புரியும். ஸோ படிக்கிறத மிக சிறப்பாக படிக்கணும், அந்த வேலையை கரெக்டாக பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம பலத்தை கொடுக்கும். அதை மூலமாக தான் நம்ம பில்டப் பண்ணணும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ நிறைய அவென்யூஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெஸ்ட்டும் இருக்காங்க, கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பெஸ்ட்டை தான் நம்ம ரோல் மாடலாக வச்சுட்டு நம்ம படிக்கிற விஷயங்களை வந்து மிக மிக சிறப்பாக படிக்கணும். எஃபர்ட்டு எவ்வளோக்குளோ நம்மளால் கொடுக்க முடியுமோ. நான் வந்து விளையாட்டாக சொல்லுவேன், வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் படிக்கிறது எவ்வளோ ஈஸி அப்படின்னு. அது உண்மைதான். ஆமாம். ரெண்டாவது நான் ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் கம்மி பண்ணணும். இப்போ நம்ம இருக்கும்போதெல்லாம் அவ்வளோ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. நம்மளை ஏதாவது ஒரு உந்து சக்தி யோசிச்சுட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு நம்ம மைண்டில் இருக்கணும். யாராவது நம்மகிட்ட சொன்னது இல்லை ஏதாவது ஒரு எய்ம் நம்மளை வந்து ஏதாவது நம்ம டவுன் ஆகிற நேரத்தில் அந்த ஸ்டோரியை இல்லை அந்த விஷயத்தை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்தாக்கா
இன்னும் ஒரு உத்வேகம் வரும். சப்போஸ் யாராவது நம்மளை வந்து ஒரு கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிடுற மாதிரி கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம மனசில் வந்துச்சுன்னா சரி இன்னும் 2 பேஜ் எக்ஸ்ட்ரா சேர்த்து படிக்கலாம் அப்படிங்கிறது வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஃபோர்ட் எவ்வளோ கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக அது வந்து நம்ம பாக்கெட்டுக்கு தான் வருங்கிறது என்னுடைய உறுதியான எண்ணம். சார் கடைசியாக அதாவது கிரேட் இண்டியன் டிரைவ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஹியூண்டை எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் மோட்டோ ஃபேம் சார்பாக வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். நன்றி. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தோம், இன்றைக்கி வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். அதை எங்கள் ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு இதை கூட சொல்லி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். எனவே எங்களுடைய இந்த ஹுண்டாய் நிறுவனம் வந்து இந்த கிரேட் இண்டியா டிரைவ் இவ்வளோ எஸ்யூவி மூலமாக உங்களை போன்ற பிரபலமான மீடியா ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்திருக்காங்க. எங்கள் ப்ராடக்ட் பற்றி, எங்களுடைய ப்ராசஸ் பற்றி, இல்லை எங்கள் பிராண்டை பற்றி இன்னும் சிறப்பான விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்புகிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், உங்கள் டைமுக்கு நன்றி. தேங்க்யூ. இன்னொரு எபிசோடில் நம்ம சாரோட எனக்கு கேட்க வேண்டிய பிபிசி பற்றி கேட்கணும் சார், ப்ராடக்ட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்லாம் டைம் இருக்கும்போது இன்னொரு எபிசோட் கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.